நடிகர் இர்ஃபான் அவர்கள் தற்போது ஜீ தமிழில் வாகை சூடவா அப்படின்ற ஒரு சீரியலில் வந்து லீட் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது இவர் கனா காணும் காலங்கள் அண்ட் வெள்ளித்திரையில் பட்டாளம் போன்ற படங்கள் நடிச்சிருக்காங்க. சரவணன் மீனாட்சி சீரியலில் நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு நடுவில் ஒரு லாங் கேப், அதுக்கப்புறம் இப்போ வாகை சூடவா சீரியலில் நடிச்சிருக்காங்க. இதை பற்றி வந்து அவங்க கிட்ட வந்து கேட்கக்குள்ள நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் கடவுள் நம்மளுடைய வாழ்க்கை பாதையை ஒரு மாதிரி வந்து அமைப்பார். ஆக்சுவலாக கனா காணும் காலங்கள்லாம் நான் வந்து நடிக்கக்குள்ள அதில் கிடைச்ச ஃபேம்லாம் வந்து வைக்கக்குள்ள சரி ஓகே நம்ம கோலிவுட்டில் ஒரு ஆக்டர் ஆகிடுவோம் அப்படின்ற அளவுக்குலாம் நான் வந்து நல்ல ஒரு தாட் வச்சுருந்தேன். மேபி எப்படி சொல்கிறது, அதான் நம்ம ஒன்று நினைக்கக்குள்ள கடவுள் வந்து நம்மளுடைய வாழ்க்கை பாதை இதுதான்ற மாதிரி வந்து ஒன்று அமைச்சு கொடுப்பாரு. நடுவில் இருந்த கேப் கூட அந்த மாதிரி தான். இப்போ திரும்பவும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் நல்ல என்னை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து நினைப்பேன். நிறைய வாய்ப்புகள் எனக்கு வரணும் அப்படின்னு தான் நினைப்பேன். அதை நோக்கி தான் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ரசிகர்கள் இவருக்கு கொடுக்குற சப்போர்ட்டை பற்றியும் சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல என்னை சரவணன் கூப்பிட்ருக்காங்க, வினீதன் கூப்பிட்ருக்காங்க. ஸோ அந்தந்த கேரக்டர் பேரை வந்து சொல்லி கூப்பிடக்குள்ள அது மூலியமா எனக்கு அதோடைய சக்ஸஸ் வந்து நல்லாவே தெரியுது. இன்னும் சொல்லணும்னா கனா காணும் காலங்கள் டைமில் வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி தான். ரமணன் சார் தான் என்னுடைய குரு. அவர் மூலியமாக தான் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு, ஃபர்ஸ்ட் மேடை அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சீரியல் வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிது. ஸோ அது மூலியமா எனக்கு கிடைச்சது தான் அதுக்கப்புறம்லாம். ஸோ எப்போவுமே எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரியும் பகிர்ந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.